வணக்கம் நேயர்களே. 12 ராசிகள்லையுமே ரொம்பவுமே புத்திசாலி, எதையுமே திட்டமிட்டு செய்கிற ராசி யார் தெரியுமா? அது கன்னிராசிக்காரங்க நீங்கள் தாங்க. கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒரு ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்களோட உண்மையான குணம் என்ன, உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக நீங்கள் என்ன செய்யணும், இதை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இப்போதைக்கு இருக்கிற கிரக நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்குது, இந்த கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இந்த மாற்றம் என்ன மாதிரியான திருப்பத்தை கொடுக்க போகுது, அது தலைகீழ் மாற்றமா அதிரடி திருப்பமா அப்படிங்கிறத நாம் இப்போ முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோட நடுவில் பாருங்கள், கன்னிராசிக்கு ஒரு ரகசியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மொத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையே மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதி யார்? புதன் அப்படின்னு சொன்னால் புத்திக்காரர்கள். அதனால் உங்ககிட்ட சில அசாத்தியமான குணங்கள் நிறையவே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த பர்ஃபெக்ட். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு வேலையை செஞ்சால் அதை விட நேர்த்தியாக யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செய்வீங்க. வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் ரொம்பவுமே முக்கியம். இப்போ களைஞ்சு கிடந்தால் கூட உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல எந்த ஒரு பொருளுமே நீங்களாக முன்னாடி போய் இதை சரி செஞ்சுடுவீங்க. அடுத்து புத்தி கூர்மை. உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போனால் போதும், அதை அப்படியே அலசி ஆராய்ஞ்சி எது சரி எது தப்பு அப்படின்னு கரெக்டாக தீர்ப்பு சொல்லிடுவீங்க. உங்களை ஏமாத்துறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் தேவையில்லாமல் அரட்டடிக்க மாட்டீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசிடுவீங்க. கண்டிப்பாக எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி முடிச்சிடுவீங்க. கோபம் வராது. கோபம் வந்தாலும் அதை வார்த்தையால் கத்தி அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் ஓடி போய் நிற்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட யாராச்சும் கஷ்டம் அப்படின்னு நின்னாலும் அவங்கள கையேந்து விட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார்ட்டி போய் கையேந்திட மாட்டீங்க. சுயமரியாதைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் தருவங்க. இது எல்லாமே ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசுக்குள்ளே போட்டு அதை குழப்பிக்கிட்டு அதுலேயே இருப்பீங்க. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி இந்த தலைவலி, மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே வரும். இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறீங்க, இது ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்க மாட்டிங்களா? தேவையில்லாத பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்மை செஞ்சால் கண்டிப்பாக நன்மை தான் வரும். இந்த ராசிக்கு அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதனால் பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசு தேவையில்லாமல் கவலைப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே பிரச்சனையை தந்துடும். இது மிகப்பெரிய பலவீனமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். நன்மை நல்லபடியாகவே உங்களுக்கு சேரும். கன்னி ராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம். சூப்பரான இறை வழிபாடு. அப்படி இறை வழிபாடு செய்யும்போது ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க. அற்புதமான மாற்றம் வரும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது தொடங்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு வைர சுரங்கத்தை சோதிக்கிற தரம் பிரிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒப்பிடலாம். இந்த கம்ப்யூட்டரோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா எங்கே வைரஸ் இருந்தாலும் அது சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அதுபோல தான் ஒரு குரூப்பில் 100 பேர் இருந்தாலும் அதில் யார் ஃப்ராடு யார் நல்லவங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு தேங்காய் மாதிரி. என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில் பார்க்க ரொம்பவும் கடினமாக இருப்பீங்க. கோவக்காரங்க போல் கூட ஒரு இடத்துல தெரிவிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் பாசம் இளநீர் மாதிரி அவ்வளோ சுத்தமாக இனிமையாக இருக்கும். உங்ககிட்ட அன்பால் மட்டும்தாங்க காரியத்தை சாதிக்க முடியும். அதிகாரத்தால் கண்டிப்பாக மற்றவங்க காரியத்தை சாதிச்சுக்கவே முடியாது. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? முதல் விஷயம், ஓவர் திங்க் பண்ணுறீங்களே அதை விடுங்க. நடந்த விஷயத்தையே நினச்சி தேவையில்லாமல் இருக்கிற நேரத்தை வீணடிச்சிட்ருக்கீங்க. இதை மாற்றினாலே முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு நடக்கட்டும் அப்படின்னு கடந்து போக பழகுங்க. அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழம்பிகிட்டு இருக்காதீங்க. ஓவர் திங்கிங்கை விட்டாலே நீங்கள் ஓஹோன்னு வர முடியும். அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்கள, அதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறது உங்களுக்கு கரெக்டு தான். ஆனால் அடுத்தவங்களும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க.
ஏன்னா எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். அவங்க உங்களை பார்த்து கூட ஏதாவது குறையாக நினைக்கலாம். அதனால் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை ஏற்றுக்க பழகுங்க. அடுத்தவங்களை குறை சொல்கிறத தவிர்க்க பாருங்கள். இதை 2வதாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். அடுத்தது புதன் வழிபாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. என்ன தெரியுமா? உங்கள் ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, அன்றைக்கி கோயிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. உங்கள் புத்தி இன்னுமே பிரகாசிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற தடை விலகுங்க. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமே இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே எனக்கு பிரச்சனை வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலை நீங்கள் இந்த புதன் வழிபாடை செய்யணும். மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாட்டை புதன்கிழமையில் செய்கிறதுனால நீங்கள் நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாங்க. மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவது நீங்களாக உணர்வீங்க. அடுத்தது உங்களுக்கு ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை. புதனை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பச்சைக்கு அதிகம். முக்கியமான காரியத்துக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை நிற உடைகளை அணிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பச்சை நிற கைக்குட்டையாவது, அதாவது கட்சி ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது வெற்றி வாய்ப்பை ஈர்த்து கொடுக்கும். அதே போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்வி செலவுக்கு உதவி செய்யுங்க. புதனோட அருளை பெற இது 100 மடங்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் புத்திக்காரர்கள். அதனால் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா புதனின் அருளை உங்களுக்கு 100 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை நீங்கள் பெற முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரமாக கூட எடுத்துக்கோங்க. கேட்குறதுக்கு சாதாரண விஷயம் போல இருக்கும், ஆனால் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நன்மை, நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும். இப்போ வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வரோம். என்னென்னா, இது வரைக்கும் இருந்த கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும், நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் கூட வந்திருக்கும். இனி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாத கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாற்றம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக இப்போ பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்கள், ராகு கேது அதுக்கப்புறம் குரு சனி பகவானோட நிலைகளை பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில காலம் நிறையவே அலைச்சல் இருந்திருக்குமே. அதுக்கப்புறம் மன உளைச்சல் நிறையவே இருந்திருக்கும். இது ரெண்டும் எப்படா தீரும் அப்படின்றதுல ஒரு கவலையில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. இந்த அமைப்பு பார்க்கும்போது இந்த அலைச்சல், மன உளைச்சல் இது எல்லாமே படிப்படியாக குறைய தொடங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்தவங்களும் இப்போ உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. வேலை இருக்குது, புதுசாக வேலை தேடுறோம் அப்படின்னா நல்ல செய்தியுமே தேடி வரும். வேலையே இல்லை, இப்போ தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேலை தேடுறீங்களோ அந்த இடத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி கடனாக கொடுத்த பணம் திரும்ப கை வந்து சேரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட தேங்கி நின்ன பணம் அந்த சரியாக அவங்க கைக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை வரும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படுது. இது வரைக்கும் நிறைய சுபகாரிய தடை உங்களுக்கு வந்திருக்குங்க. திருமணம், வீடு, இந்த கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி யோசனையிலேயே பாதி நேரம் போயிருக்கும். சுபகாரியம் எதெல்லாம் நடக்கணும்னு இருந்தப்போ தட்டி போச்சோ அந்த சுபகாரியம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதத்தில் மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தை புதன்கிழமையில் வழிபடுங்க. இது இந்த மாதிரியான தடைகளில் உங்களுக்கு உடை தெரியும், வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக கொடுக்கும். திருமணம், வீடு வாங்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் விரைவில் நடக்கும். மொத்தத்தில் இந்த கிரக நிலை அப்படிங்கிறது கடந்த காலத்தை விடவே புதிய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு புதிய நம்பிக்கை, உத்வேகம் கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சீக்ரெட் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அது என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து கவலைப்படுறீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 விஷயத்தில் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், உங்கள் குணநலன் எப்படிப்பட்டது, நீங்கள் எதில் பலமாக இருக்கீங்க, எதில் பலவீனமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். இந்த புதன் அதிபதியாக கொண்டது கன்னிராசி அப்படிங்கிறனால பெரும்பாலும் இந்த பர்ஃபெக்டாக விரும்புகிறீங்க. ஆனால் மற்ற இடத்துல மற்றவங்களால் அந்த பர்ஃபெக்ட் இடம் பிடிக்க முடியலன்னா அங்கே உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாகவே வரும். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய பிரச்சனைக்கான விஷயம் உங்ககிட்டயே இருக்குது. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கடந்த காலத்தை விடவே அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வேலை, தொழில், குடும்பம், உறவுகள் இடையில் இது எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி யோசிச்சு பண்ணுங்கள். எடுத்துமா கவுத்துமான்னு பண்ணிவிட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க.
பொறுமை, ரொம்ப ரொம்ப நிதானம். ஏன்னா அவசர முடிவு எப்பவுமே எல்லோருக்குமே ஆபத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் நிதானமாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பொறுமையாக கடைபிடிங்க, பொறுமையாக கையாளுங்க, நிச்சயமாக நல்லது வரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய சலுகைகளை கொடுங்க, வியாபார யுக்திகளை பயன்படுத்துங்க, நல்ல லாபம் வரும். லாபம் வருது அப்படின்னா பண வரவு கையிருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண வரவு நல்லா வருது அப்படின்னா அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி? சேமிக்க பழகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக உயர்வுக்கு வர என்ன பண்ணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவு பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணும். தேவையில்லாமல் ஆடம்பர செலவுலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பழைய கடன் இருக்குல்ல அதை அடைக்கிறதுக்கு வரவை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. வரவு சீராக இருக்குது, நல்லா வருது அப்படின்னா எந்த ஒரு புத்திசாலியுமே சேமிப்பாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது கடன் அடைப்பாங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை பெறலாம். பணம் வரும்போது தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகளை அவங்களா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பணத்தை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை நீங்கள் உயர்த்த முடியும். ஏன்னா நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.